அனைவருக்கும் ஆரோ யூடியூப் சேனலின் அன்பான வணக்கம். இன்று நாம் காண இருக்கும் கோயில் விவரம் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில், மயிலாப்பூர், சென்னை. கோயில் விவரம்: 2000 ஆண்டுகளுக்கு முன் இங்கே வந்த கிரேக்க ஆசிரியர் தாலமி என்பவர் இவ்வூரை மல்லியார்பா என குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்களில் இந்நகரம் வணிகம் செழித்து வளர்ந்த நிலையில் மிகவும் புகழ்பெற்ற கடற்கரை பட்டினமாக விளங்கியுள்ளது. மேலும் இந்நகரமானது பண்பாட்டுச் சிறப்பினையும் தன்னகத்தை கொண்டது. உலக புகழ்பெற்ற அரை இலக்கியமான திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மயிலாப்பூரில் வாழ்ந்தவர். 7ஆம் நூற்றாண்டை சார்ந்த சைவ சமய குரவர்களாகிய திருஞான சம்பந்தரும் அப்பரும் இத்திருத்தலத்தை பற்றி பாடியுள்ளனர். கிபி 1566இல் மயிலாப்பூர் போர்ச்சுகீசியரின் வசம் வீழ்ந்தபோது திருக்கோயில் சேதமுற்றது. தற்போதுள்ள திருக்கோயிலானது 300 ஆண்டுகளுக்கு முன்பு மீண்டும் கட்டப்பட்டதாகும். தென்னிந்தியாவின் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சைவ திருத்தலங்களில் ஒன்றான மயிலை அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலானது தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னை மாநகரத்தின் மையப் பகுதியில் அமைந்துள்ளது. வெளிநாட்டினர் உள்பட பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இத்திருக்கோயிலுக்கு ஆண்டுதோறும் வருகை தருகின்றனர். இத்திருக்கோயிலின் இறைவன் அருள்மிகு கபாலீஸ்வரர், இறைவி அருள்மிகு கற்பகாம்பாள். இது நெடிதுயர்ந்த கோபுரத்தை கொண்ட அழகான திருக்கோயிலாகும். இது கிழக்கு புறத்தில் நெடிதுயர்ந்த கோபுரத்தையும் மேற்றிசையில் பெரிய திருக்குளத்தையும் கொண்ட அழகிய திருக்கோயிலாகும். திருக்கோயிலும் திருக்குளமும் 4 புறங்களிலும் அகன்ற மாட வீதிகளால் சூழப்பட்டுள்ளன. திருக்கோயில் மற்றும் திருக்குளத்தின் அழகிய காட்சியைக் காண கண் கோடி வேண்டும். மயிலாப்பூர் கடற்கரையிலிருந்து அரை மைல் தொலைவில் அடர்த்தியான குடியிருப்பு பகுதியின் நடுவே அமைந்துள்ளது. நடை திறக்கும் நேரம்: காலை 5:30 முதல் மதியம் 12:30 வரை, மாலை 4 முதல் மதியம் 9:30 வரை. எல்லோரும் இக்கோயிலை தரிசித்து இறை அருள் பெறவும்.